ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்தகுமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechyJock தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மொபைல் ஃபோனையே வெப்கேமாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூம் மீட், கூகுள் மீட்டுன்னு சொல்லிட்டு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணும்போதும் சரி, நம்மளோட லேப்டாப்பில் இருக்க வெப்கேமோட கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதை விட நம்ம தான் உட்காந்துருக்கோமா அப்படின்றதையே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அப்படின்ற அளவுக்கு நெட்டும் போச்சுன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக போயிடுது. அப்போ நம்ம எப்படி ஒரு வெப்கேம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பார்ப்போம். ஒரு டெம்பரரி யூஸ்க்காக ஒரு 3000 ரூபாய் இல்லை 4000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செலவை தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தெரியுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவை தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரோம் இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. உங்களோட பிசியில் IVCamனு சொல்லி அடிங்க. அதில் முதல்ல ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ்க்கு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வகையாக ஃபோனையும் லேப்பையும் வந்து கனெக்ட் பண்ணலாம் வெப்கேமா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளுடைய டேட்டா கேபிள் மூலமாக, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட், லோக்கல் ஹாட்ஸ்பாட் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். லோக்கல் ஹாட்ஸ்பாட் மூலமாக கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாகும். இதே இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் என்னோட பிசியில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணிட்டோன்னே சர்ச்சிங் ஃபார் IVCam கனெக்ஷன் சொல்லி இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபோனுக்கு போகிறேன். ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோரில் போகிறேன். ப்ளே ஸ்டோர்லேயே சேம் IVCam வெப்கேம்னு சொல்லிட்டு அந்த ஆப் இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆப்பையும் அந்த ஆப்பையும் லிங்க் பண்ணணும்னா நான் பேசிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் தான் சொல்லுவேன். இதில் நான் 2 வகையாகவும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது. இப்போ இதை ஓப்பன் கொடுக்குறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்குது. முதல்ல நான் வீடியோ வந்து ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஒய்ஃபைல வீடியோ கனெக்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக் இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பிசியில் பார்த்தாலும் சரியும், என்னோட ஃபோன்லேயும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டிருக்கேன். அதுலேயும் வந்து இப்போ செம்ம கிளாரிட்டியாக காமிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே செட்டிங்ஸை கூட போய் மாற்றிக்கலாம். இப்போ நான் என்னோட மைக்கை வந்து கீழே வச்சிடுறேன். கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அந்த இது எல்லாமே இதில் மாற்றிக்க முடியும். அது இன்னும் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பேக் கேம் வைக்கணுமா அப்படின்றதையும் இதுலேயே மாற்றிக்க முடியும். இப்போ நான் பேக் கேம் வச்சுருக்கேன் அப்படின்றதையும் மாற்றிக்க முடியும். அது இதில் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இப்போ சொல்லுங்கள். இதுலேயே செட்டிங்ஸில் போயிட்டு 720p வேணுமா இல்லை 1080p வைக்கணுமா இல்லை வீடியோட கிளாரிட்டி எப்படி வேணும் அப்படின்றது எல்லாமே அதில் மாற்ற முடியும். அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் இதுலேயே சொல்லியிருக்கேன். நான் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே ப்ளே பட்டன் இருக்குது. ப்ளே பட்டனை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு செம்ம கிளாரிட்டியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த லேக் இஷ்யூமே இல்லை. நான் இப்போ ஷேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் இது மாற்றிட்டு இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஏன் பேக்கில் டெஸ்க்டாப் காமிச்சா மட்டும் அந்த மாதிரி ஆகுது. இதெல்லாம் காமிச்சா கூட நல்லாயிருக்கு. டெஸ்க்டாப் காமிச்சா மட்டும் அந்த மல்டி வியூவில் வந்து காமிக்குது. அது ஏன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நீங்கள் எப்படி நம்மளுடைய மொபைல் ஃபோனையே வெப்கேமாக யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமரையே சொல்லிடுறேன். இந்த ஆப்பை நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் மட்டும் பர்மிஷன் வந்து கொடுங்க. ஏன்னா இது கேமரா பர்மிஷனையும் லொக்கேஷன் இல்லை ஸ்டோரேஜ் பர்மிஷனையும் வாங்கிட்டு இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஆன் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாத போது ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுவும் தேர்ட் பார்ட்டி ஆப் தான். நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. கேமரா ரொம்ப நம்ம செக்யூராக இருக்கணும் அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்தகுமார்.